ஸ்டாலினுக்கு ஒண்ணும் தெரியாது, உதயநிதிக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம இதன் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் சொல்கிறோம். முதலமைச்சர் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்களை எல்லாம் பக்கத்துல சேர்க்கக்கூடாது. அத பண்ணாதீங்க, இத பண்ணாதீங்க, இப்படியெல்லாம் நடக்குது, அப்படி நடக்குதுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் பேசினதும் இதே சவுக்கு சங்கர் தான். அப்போ நீங்க விஜயோடைய ஆட்சியும் பாத்தீங்கன்னா, இவருக்கு ஹெல்ப் பண்ணல, இவருடைய எஃப்ஐஆர் எல்லாம் க்ளோஸ் பண்ணல, இவருக்கு அந்த வழக்கில இருந்து வெளியில வர்றதுக்கு எந்த விதமான உதவியும் இந்த ஆட்சி செய்யவில்லை என்றால் 2 வருஷத்துல இவரும் விஜய் திட்டுவார். சவுக்கு சங்கர் எத்தனையோ விவகாரங்களை எடுத்து பேசுறாரு. அப்ப இந்த விவகாரத்தை அண்ணாமலை கொடுத்த அந்த சிடிஆர் விவகாரத்தை எடுத்து, ஆமா இது உண்மைதான், அண்ணாமலை சொன்னது உண்மைதான் அன்னைக்கு அக்னாலஜ்மெண்ட் பண்ணியிருக்காரா? பண்ண மாட்டார். ஏன்னா அது பண்ண கிரெடிட் அவருக்கு போயிடும். இதெல்லாம் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த வாடகை வாய்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு சுயநலவாதியாக மாறி இருக்கிறார். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். அதுல குறிப்பாக தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் பேசுவது எல்லாமே பொய் தான். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார். பெங்களூர்ல ஏதோ அடுக்குமாடி வீடு ஒன்று அவர் பெயர்ல இருப்பதாகவும் இது மாதிரியான தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை மீது வைத்து வருகிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அவரு சொல்றதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதே சவுக்கு சங்கர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? அப்ப எடப்பாடி தான் மாபெரும் தலைவர், திமுக ஆட்சி ஒழிய வேண்டும், திமுகவை அதிமுகவால் மட்டும்தான் வீழ்த்த முடியும், விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும், கொடுக்கிற சீட்டை வாங்கிக்கணும், விஜய் ஜெயிச்சாலே பெரிய விஷயம், அவங்க கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏ கிடைக்க மாட்டாங்க, விஜய்க்கெல்லாம் அரசியலை பத்தி என்ன தெரியும், அதெல்லாம் சொன்ன அதே வாய் இன்னைக்கு என்ன பேசுறாங்க? என்னமோ விஜய் மாபெரும் புரட்சியாளர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால சவுக்கு சங்கருடைய அந்த விமர்சனங்களை எல்லாம் நம்ம பொருட்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சவுக்கு சங்கர் வீடியோ இன்னைக்கு நிறைய வியூஸ் போகுது, ஓகே. இன்னைக்கு விஜயுடைய தயவு அவங்களுக்கு தேவை. அவர் ஏன் விஜய் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாருங்கிறத நான் முதல்ல சொல்றேன். அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் பேர்ல இன்னைக்கு 65 கேஸ் இருக்கு. ஆளுங்கட்சியோட தயவு இருந்தா தான் அந்த கேஸ்ல இருந்தெல்லாம் அவர் வெளியில வர முடியும். அவர் மேக்சிமம் அந்த பொய் கேசஸ் எல்லாம் அவருன்னு சொல்றாரு. அந்த கேசஸ் எல்லாம் ஆளுங்கட்சி அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா இவரால வெளியில வந்துட முடியும். அதற்காக இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு பாத்தீங்கன்னா ஜால்ரா போட்டுட்டு இருக்காரு. நீங்க கரெக்டா அந்த பேட்டர்னை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா 2021 திமுக ஆட்சி வந்த உடனே இதே மாதிரிதான் ஆரம்பிச்சார். ஸ்டாலினுக்கு ஒண்ணும் தெரியாது, உதயநிதிக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம இதன் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் சொல்கிறோம், முதலமைச்சர் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், இவங்களை எல்லாம் பக்கத்துல சேர்க்கக்கூடாது, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, இப்படியெல்லாம் நடக்குது, அப்படி நடக்குதுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. 2 வருஷத்துல அதுக்கப்புறம் ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு எதுவுமே படிக்க கூட தெரியாது, இதெல்லாம் பேசுனதும் இதே சவுக்கு சங்கர் தான். அப்போ நீங்க விஜயோடைய ஆட்சியும் பாத்தீங்கன்னா, இவருக்கு ஹெல்ப் பண்ணல, இவருடைய எஃப்ஐஆர் எல்லாம் க்ளோஸ் பண்ணல, இவருக்கு அந்த வழக்கில இருந்து வெளியில வர்றதுக்கு எந்த விதமான உதவியும் இந்த ஆட்சி செய்யவில்லை என்றால் 2 வருஷத்துல இவரும் விஜய் திட்டுவார். இவருடைய கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது அதுதான், இவருடைய அந்த பச்சோதித்தனம் அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா அவங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு? இவருக்கு ஒண்ணுமே பண்ணல. ஆனாலும் இவருக்கு வன்மம் மேல காமிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அண்ணாமலையை திட்டுவதன் மூலமாக சில வியூஸ் கிடைக்குது. அவங்கெல்லாம் சில பேர் அவரை வீடியோவை பாக்குறாங்க. பிளஸ் திமுக யாரெல்லாம் தாவேகாவுக்கு எதிராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இன்னைக்கு இருக்காங்க, திமுக ஒரு பக்கம் இருக்கு, திமுகவை பயங்கரமா திட்டுறாரு. தாவேகா அண்ணாமலை எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு. நாளைக்கு தாவேகாவுக்கு அண்ணாமலை எதிரியாக இருப்பார். அதனால இன்னைக்கே திமுக அண்ணாமலை அவர்களை திட்டி தாவேகா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறார். இதை தவிர வேற எந்த காரணமுமே கிடையாது. அவர் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் நிறைய பொய்கள் மட்டும்தான் சொல்றாரு. அதுல சில கொஞ்சம் உண்மைகள் கலந்துருக்கும். அந்த உண்மைக்காகத்தான் நிறைய பேர் இங்க அவருடைய சேனலை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் நல்ல கதை சொல்லுவாரு. இங்க மக்களுக்கு கதை கேட்கறது பிடிக்குது. அதனால அவரோட சேனல் ஓடுது, அவ்வளவுதான்.
குறிப்பாக இதுல நம்ம பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், விஜய் அவர்களின் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள் குறித்து என்கிட்ட ஆடியோ ஆதாரம் இருக்கிறது, வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன் அவர் வந்து வெளியிட வேண்டியதானே ஆடியோவை? பிடிஆரோட ஆடியோ இவர் தானே வெளியிட்டாரு. இப்ப ஏன் வந்து வெளியிடுவேன், வெளியிட மாட்டேன்னு இந்த மாதிரி இழுத்தடிக்கிறாரு? இதுக்கு காரணம் என்ன அப்படின்லாம் பேசுறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்களிடம் ஆடியோ ஆதாரம் எந்த அமைச்சர் சிக்கி இருக்கிறார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிஆரோட ஆடியோ வந்து முதல்ல சவுக்கு சங்கருக்கு தான் கிடைச்சது. அதை நான் நண்பர் அண்ணாமலையிடம் கொடுத்து வெளியிட வைத்தேன் அப்படிங்கறதையும் இதே சவுக்கு சங்கர் ஏற்கனவே பேசியிருக்காரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப ஏன் சார் நீங்க வெளியிடாம அண்ணாமலையிட்ட கொடுத்தீங்க? ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதானே? வேற ஏதாவது காரணம் இருக்கா? நீங்க டைரக்டா திமுகவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை டார்கெட் பண்ணி சவுக்கு சங்கர் அந்த ஆடியோ வெளியிட்டு இருந்தாருன்னா அவரை எப்படியோ தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க அண்ணாமலை கிட்ட கொடுத்து அந்த ஆடியோவை அவர் ரிலீஸ் பண்ண வச்சீங்க. இன்னைக்கு அதையே கேள்வியா கேக்குறீங்க. நீங்க தானே பிடிஆர் ஆடியோவை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு. சரி, அவர்கிட்ட ஆடியோ இருக்கு. அவர் எப்போ ரிலீஸ் பண்ணணுமோ அப்போ ரிலீஸ் பண்ணுவாரு. இப்ப விஜய் சொல்றாரு இல்லையா, அந்த ஃபைலை எப்போது ஓபன் செய்ய வேண்டுமோ அப்போது ஓபன் செய்வோம் அப்படின்னு. அதே தான் அண்ணாமலைக்கும். விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக அவர் டார்கெட் பண்றாரு. அண்ணாமலை விஜயை டார்கெட் பண்றாரு. நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்க தவறுகள் இல்லாம ஆட்சி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க அமைச்சர்களே வந்து லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை இப்படியே விட்டீங்க அப்படின்னா இதுவும் ஒரு திமுக ஆட்சி மாதிரி தான் போய் நிற்கும். ஆரம்பத்திலேயே கண்டிங்க. அவரு இப்ப போற போக்குல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. சனி ஞாயிறு எல்லாம் வந்து தூங்காம வேலை செய்யுங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அப்போ இது வந்து அவருடைய விருப்பம். அவர் வந்து வெளியிடுறாரு, வெளியிட்டா அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாருங்க. அவர் இதற்கு முன்னாடி வந்து எத்தனையோ ஆடியோ வெளியிட்டு இருக்காரு, எத்தனையோ ஆதாரங்களை வெளியிட்டு இருக்காரு. அதையெல்லாம் பத்தி சவுக்கு சங்கர் என்னைக்காவது பேசியிருக்காரா? ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன கொடுமைன்னா இந்த ஆஹ், அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக அந்த வழக்கு விவகாரத்துல நான் வந்து அந்த வழக்கோட சிடிஆர் வெளியிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். சொன்ன மாதிரி வெளியிட்டாரு. ஆனா இவங்க அதை எப்படி திருப்புறாங்க அப்படின்னா, யார் அந்த சார்னு நீங்க சொல்றேன்னு சொன்னீங்களே, அவர் அப்படியே சொன்னாரு. யார் அந்த சார் அப்படின்னு அண்ணாமலை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னாரா? கிடையாது. அவர் வந்து அந்த சிடிஆரை வெளியிடுவேன்னு சொன்னார். அந்த சிடிஆர்ல யாரு எத்தனை மணிக்கு யாருகிட்ட பேசினாங்க, எப்படி ஞானசேகரன் வந்து முதல் நாள் கைது பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் கைது பண்ணாங்க, இது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்தது யாரு? அண்ணாமலை தானே. ஆனா இப்ப சவுக்கு சங்கர் வந்து வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தர் அன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? இன்னைக்கு இப்படி பேசுறவங்க இல்ல. சவுக்கு சங்கர் வந்து எத்தனையோ விவகாரங்களை எடுத்து பேசுறாரு. அப்ப இந்த விவகாரத்தை அண்ணாமலை கொடுத்த அந்த சிடிஆர் விவகாரத்தை எடுத்து ஆமா இது உண்மைதான், அண்ணாமலை சொன்னது உண்மைதான் அன்னைக்கு அக்னாலஜ்மெண்ட் பண்ணியிருக்காரா? பண்ண மாட்டாரு. ஏன்னா அது பண்ண கிரெடிட் அவருக்கு போயிடும். இதெல்லாம் வந்து சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த வாடகை வாய்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு சுயநலவாதியாக மாறி இருக்கிறார் சவுக்கு சங்கர். அவர் என்னதான் வந்து நாங்க மக்களுக்காக பேசுகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அதுக்கெல்லாம் வந்து ஒரு மீனிங் கூட கிடையாது. அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அவர் மேல அத்தனை வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகள் எல்லாம் வெளியில வரணும். இதுல இன்னொன்னு நம்ம பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறார், அமித்ஷாவை நான் டெல்லியில பார்த்த போது நீங்க டெல்லியில இருந்தே பொறுப்பு வாங்கிட்டு இங்க இருக்கலாமேன்னு சொல்லும் போது இல்ல நான் வேணாம் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறார். அதற்கு சவுக்கு வந்து சொல்கிறார், பாஜக வந்து ஒருத்தரை ஓரங்கட்ட நினைத்தால் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கும், ஆளுநர் பதவி கொடுக்கும், அதை விட்டு இது மாதிரி வந்து எதுவுமே கொடுக்காம அனுப்பாது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாம அண்ணாமலை முடிந்தால் இது ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யட்டுமே, முடியுமா அப்படின்னு சொல்லியும் கேட்டு இருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க அவர் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டாருல்ல. சும்மா வந்து இவரு ஆசைப்பட்ட நேரத்துக்கு எல்லாம் பண்ண முடியுமா? 20 லட்சம் பேர் வந்து அதுல சேர்ந்திருக்காங்க. சவுக்கு சங்கரால் அப்படி சேர்க்க முடியுமா? நான் கூட தான் சவால் விடலாம் சவுக்கு சங்கருக்கு. நீ ஆண்மை இருந்தால் இதே மாதிரி 20 லட்சம் பேரை சேர்த்து காட்டுன்னு நான் சொல்லலாமா? இதெல்லாம் வந்து பேச்சே கிடையாது. பாஜகவுல அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத அவர் தலைவர் பதவியிலிருந்து விலகினதுல இருந்து இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காரு. அதை யாராலையும் மறுக்க முடியாது. நம்மளே எத்தனையோ தடவை பேசியிருக்கோம், நம்மளே இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவியா அப்படின்னு நீங்க தம்பனையில் வச்சிருக்கீங்க, நான் தம்பனையில் வச்சிருக்கேன். அப்ப நம்மலாம் யாரு? அப்ப அதுக்கு வந்து பேச்சு இருந்தது உண்மை. இதே
அதிமுகவுடன் கூட்டணி உறுதியான சமயத்தில் அமித்ஷா அவர்கள் சென்னை பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு? நாங்கள் அண்ணாமலையை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்வோம்னு சொன்னார்ல. அப்ப அது சொன்னது யார்? அமித்ஷா தானே. அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாராமா சவுக்கு சங்கர்? சும்மா அதாவது சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த சமயத்துல அவருக்கு தோன்றதை எல்லாம் வந்து பேசிடுவாரு. இதற்கு முன்னாடி நம்ம அப்படி பேசியிருக்கோமே, இதற்கு பின்னாடி நம்ம இப்படி பேசுவோமே, இதெல்லாம் வந்து அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா அவரு என்ன பேசினாலும் பாக்குறதுக்கு வந்து கூட்டம் ரெடியா இருக்கு அப்படிங்கறதுனால வாய்க்கு வந்ததை பேசுறாரு. அமித்ஷா அண்ணாமலை அவர்கள் வெளியில போறேன் அப்படின்னு சொல்ற போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பதவி ஆஃபர் பண்ணிருப்பாங்க. அதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அது வந்து எல்லாருக்கும் தெரியும் இங்க. நம்ம அண்ணாமலை அவர்கள் வெளியில போன போது இங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அவருக்கு ஏதான ஒரு பதவியை கொடுத்து அவரை வந்து தக்க வச்சிருக்கலாமே பாஜகன்னு எத்தனை பேர் பேசினாங்க. அப்ப அன்னைக்கு வந்து பேசினா சரி, இன்னைக்கு வந்து அது தப்பாய் போச்சா? இதெல்லாம் இது வந்து அண்ணாமலை அவர்கள் ஏன் வந்து அந்த பதவியை ஏத்துக்கல? ஏன்னா அவர்கிட்ட வந்து இதற்கு தலைவர் பதவி போனதுல இருந்தே அவர்கிட்ட எத்தனையோ முறை வந்து கேள்வி கேட்கப்பட்டது. சார் நீங்க டெல்லி அரசியலுக்கு போறீங்களா? நீங்க வந்து மத்திய அமைச்சராக போறேன்னு சொல்றாங்களே, அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிற போது, நான் என்னுடைய அரசியல் இங்கதான் சார், நான் இங்கதான் இருப்பேன்னா, நான் வேற எங்கேயும் போக மாட்டேன்னா எத்தனை முறை சொல்லியிருக்காரு அவரு பிரஸ் மீட்ல. சொன்ன மாதிரிதான் நடந்திருக்காரு. அவர் மாத்தி நடந்திருந்தா நீங்க கேட்கறது கேள்விக்கு கரெக்ட். ஏங்க நீங்க அன்னைக்கு வந்து என்னுடைய அரசியல் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான், நான் இங்க மட்டும்தான் இருப்பேன், நான் இங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் இருப்பேனே தவிர நான் டெல்லிக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு டயலாக் விட்டீங்க. இப்ப நீங்க வந்து அமைச்சர் பதவி வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்ப அவர் அந்த மாதிரி பண்ணலையே, வேண்டான்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு. அது உண்மை, நடந்த உண்மை. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சியாக பதிவு செய்யும் வரை அரசியல் பேச மாட்டார் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த போது, இப்போது அமைச்சர் செய்த ஊழல் ஆதாரத்தை வெளியிடுவேன், ஆடியோ வெளியிடுவேன், அமித்ஷா தன்னிடம் பேசியதாக பேசி இருப்பது, இது போன்ற அரசியல் பேச தொடங்கி இருப்பதை நீங்க எப்படி பாருங்க? அரசியல் பேச தொடங்கலீங்க. அவர் மேல வந்து தொடர்ச்சியாக சில குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க இங்க. அதற்கெல்லாம் வந்து அவ்வப்போது அவர் வந்து அதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அதை வந்து நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இந்தியா டுடே கான்க்ளேவ் இன்டர்வியூல கூட பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல போய் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் இந்த மாதிரி மாறிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு கூட அவர் பதில் சொல்லியிருப்பார். ஏன் வந்து பதில் சொல்றாரு அப்படின்னா, அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் கவனிக்கிறார். அதை வந்து வளரவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய கருத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்பவும் வந்து அவர் செலக்டிவா தான் சில இஷ்யூஸ் எடுத்து பேசுறாரு. முழு நேர அரசியல்வாதியாக அவர் எதுவும் பேசல. சில பிரச்சனைகள் வரும்போது அதற்கு வந்து குரல் கொடுக்கிறார். அதற்கு வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்றாரு. அதுக்காக நீங்க வந்து ஏன் அதுக்கு பேசல, ஏன் இதுக்கு பேசல, ஏன் இதுக்கு மட்டும் பேசுறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து கேட்க முடியாது. அவரு இப்ப வரைக்கும் வந்து அரசியல் இயக்கம் தொடங்கல. அவர் தொடங்கினதுக்கு அப்புறமா நீங்க தாராளமா கேள்வி கேளுங்க. ஏன் சார் நீங்க வந்து செலக்டிவா வந்து பாலிடிக்ஸ் பண்றீங்கன்னு கேளுங்க. இனி அண்ணாமலை அவர்களின் இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க? சார் அவர்கிட்ட ரொம்ப தெளிவான திட்டங்கள் இருக்குங்க. அவர் இப்போதைக்கு சொன்னது என்னன்னா, அடுத்த 6 மாசத்துக்கு நம்ம என்னவெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அதற்கு பிறகும் ஒரு 2 வருடங்களுக்கான திட்டம் அவர்கிட்ட இருக்கு. உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், 2029 பாராளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், 2031 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், ஒருவேளை 2029லயே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ல சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் சேர்ந்து வந்தது அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இதற்கான திட்டம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது பண்ணுவார். ஏன்னா இன்னைக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே, அவருக்கு இன்னைக்கே எல்லாத்தையும் செய்யணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? இந்த ஆட்சி இப்பதான் வந்திருக்கு, 100 நாள் ஆயிருக்கு. இவங்க வந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் வந்து டைம் கொடுத்திருக்காங்க. மக்களுடைய அந்த கருத்தை தான் அண்ணாமலை அவர்களும் பிரதிபலிக்கிறார். 1 வருஷம் டைம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அது நியாயமான விஷயமும் கூட. அப்போ டைம் கொடுத்து அவங்க தப்பு செய்யறாங்களா, தப்பு செய்யட்டும். அந்த விஜய் வந்து தப்பு செய்யட்டும். மக்களுக்கு அப்பதான் அவங்க மேல அதிருப்தி வரும். அந்த அதிருப்தியைத்தான் எதிர்க்கட்சிகள் வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதுதான் அரசியல். இன்னைக்கு அவருக்கு வந்து எந்த விதமான அவசரமும் கிடையாது. அவருக்கு இன்னும் டைம் இருக்கு. 2031 தான் சட்டமன்ற தேர்தல். அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள இந்த அவருடைய அந்த தலைமை பதவிக்கான பயிற்சி முகாம் வந்து ஆக்சுவலா ஆகஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாரு. அடுத்த மாசம் அநேகமா செப்டம்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
அது ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த பயிற்சி முடித்து வரவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவாங்க. உள்ளாட்சி தேர்தல் தான் அடுத்து வரப்போகுது. இடைத்தேர்தல் அடுத்து வரப்போகுது. இடைத்தேர்தலில் போட்டி போடுவாரா என்னங்கிறது தெரியல. கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுவாங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பொது சின்னத்திலேயாவது நம்ம போட்டி போடுவோம். இது வந்து அவருக்கு எந்த விதமான அவசரமும் இல்ல. அவர் பொறுமையா தன்னுடைய காய்களை நடத்திக் கொண்டிருக்கிறார். 2029 பாராளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல். அப்பதான் அதற்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஒரு கரண்ட் பாலிடிக்ஸ்குள்ள வருவாரு. ட்ரெண்டிங் பாலிடிக்ஸ்குள்ள வருவாரு. அவருடைய பழைய அதிரடி அரசியலை நம்ம அப்ப பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த பாரத பிரதமராக அவர் தான் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி தாவேக்காவினர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி நீங்க ஒரு விளையாட்டா பாக்குறீங்களா, இல்ல இதற்காக அவங்க முக்கியத்துவம் கொடுத்து வேலை பார்ப்பதாக பாக்குறீங்களா? இது எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சராவே இப்பதாங்க ஆயிருக்காரு. நீங்க முதலமைச்சர் ஆயிட்டு ஒரு 3 மாசத்துக்குள்ள நான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? நீங்க முதலமைச்சராக முதல்ல உங்களை ப்ரூவ் பண்ணணுமே. மக்கள் மக்கள் கிட்ட நீங்க வாக்கு கேட்டீங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. நீங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்க. நீங்க சொன்னதை எல்லாம் செஞ்சு, சொல்லாததை எல்லாமும் செஞ்சு, மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கி, முதல் தேர்தல்ல முதல் தேர்தல்ல நீங்க வெற்றி பெற்ற மாதிரி அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் நீங்க வெற்றி பெற வேண்டும். அப்பதான் மக்கள் உங்க மேல வந்து மரியாதை வச்சிருக்காங்க. மக்கள் உங்களை வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம நான் ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல வந்து அடுத்த பிரதமர் அப்படின்னு ஜோசியக்காரர் சொல்றதை கேட்டுட்டு நீங்க வந்து இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி, அவங்க இந்த நீங்க கேட்கிற கேள்விங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையிலேயே வந்து தாவேக்கா அதை நம்புகிறது. ராதன் பண்டிட் அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் அவங்க சொன்னதை தாவேக்காவை வந்து நம்புறாங்க. விஜய் நம்புறாரு. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நார்த் இந்தியால கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பிடிச்சி அங்க ஃபேக் நியூஸா பரப்பி தமிழ்நாட்டுல வந்து விஜய் வந்து ஒரு மாபெரும் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவரு அவர் செய்யாத விஷயங்களை எல்லாம் செஞ்சுதான் மாதிரியும் அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிறத இப்ப அங்க விதைச்சிட்டு இருக்காங்க. அவங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. ஆனா அந்த மாதிரியான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.